ओम शांति 28/5/2024 बापदादा मधुबन मुरली 28/5/2024। मीठे बच्चे बाप है सर्व संबंधों के प्यार के सैकरीन। एक मीठे माशिक को याद करो तो बुद्धि सब तरफ से हट जाएगी। இனிமையான குழந்தைகளே, பாபா அனைத்து சம்பந்தங்களின் அன்பினுடைய சேக்கரினாக இருக்கிறார். ஒரே இனிமையான பிரிய தர்ஷனனை நினைத்தால் புத்தி அனைத்து பக்கத்திலிருந்து விலகி போய்விடும். प्रश्न, कर्मातीत बनने का सहज पुरुषार्थ वह युक्ति कौन सी है? कर्मातीत आवदற்கான எளிய முயற்சி அல்லது युक्ति என்ன? उत्तर, बाई बाई की दृष्टि को पक्का करने का पुरुषार्थ करो। बुद्धि से एक बाप के सिवाय और सब कुछ भूलते जाओ। कोई भी देहदारी संबंध याद ना आए तब कर्मातीत बनेंगे। अपने को आत्मा बाय बाय समझना यही पुरुषार्थ की मंजिल है। बाय बाय समझने से ही देह की दृष्टि विकारी कायलत खत्म हो जाएगी। சகோதரன் சகோதரன் என்ற பார்வையை உறுதியாக்குவதற்கான முயற்சி செய்யுங்கள். புத்தியில் ஒரு பாபாவை தவிர மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். எந்த ஒரு தேகதாரின் சம்மதம் நினைவில் வராமல் இருக்கும்போது தான் கர்மாத்தீத் நிலையாகும். தன்னை ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று உணர்வது தான் முயற்சியினுடைய குறிக்கோளாகும். சகோதரன் சகோதரன் என புரிந்து கொள்வதால் தேகத்தின் மீதான பார்வை விகார எண்ணங்கள் முடிந்து போயிடும். ஓம் சாந்தி. डबल ओम शांति। डबल कैसा है? ये तो तुम बच्चे ही बुद्धि में हैं। बाप भी बच्चों के ही बैठ समझाते हैं। पहले तो बाप का निश्चय होना चाहिए, क्योंकि ये बाप भी है, टीचर भी है, गुरु भी है। यूँ तो लौकिक रीति से अलग अलग होते हैं। टीचर जवानी में क्या किया जाता है, शुरू 60 वर्ष की आयु के बात करते हैं। ये तो जब आते हैं तीनों की इकट्ठे सर्विस करते हैं। कहते हैं छोटे बड़े सब पढ़ने सकते हैं। बच्चों की ब्रेन अच्छी फ्रेश होती है, ये तो बच्चे समझ गए हैं। छोटे बड़े सब जीव ही आत्मा जरूर है। आत्मा तीव से जीव में प्रवेश करती है। आत्मा और जीव में फ़र्क तो है। ये तुम बच्चों को आत्मा और परमात्मा ज्ञान दिया जाता है। आत्मा तो अविनाशी है। डबल ओम शांति। எப்படி டபுள் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு புத்தியில் இருக்கிறது. தந்தை கூட குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறார். முதலில் தந்தையின் மீது நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவர் தந்தையாகவும் டீச்சராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார். லௌகிக்க முறையில் தனித்தனியாக இருக்கிறார். இளமை பருவத்தில் ஆசிரியர் படிக்க வைப்பார். 60 வயதிற்கு பிறகு குருவிடம் செல்கின்றனர். பிறகு வரும்போது 3 ரூபத்திலும் சேர்ந்து சேவை செய்கிறார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் படிக்க முடியும் என கூறுகிறார்கள். குழந்தைகளின் மூளை நன்கு புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது. சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஜீவாத்மாக்கள் என்பதை குழந்தைகள் புரிந்து கொண்டனர். ஆத்மா உடலில் பிரவேசமாகிறது. ஆத்மா மற்றும் உடலில் வித்தியாசம் இருக்கிறது அல்லவா? இங்கே குழந்தைகளாக உங்களுக்கு ஆத்மா மற்றும் பரமாத்மா ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது, மற்றபடி உடல் இங்கே விகாரத்தால் உருவாகி இருக்கிறது. तुम ये बच्चे को आत्मा परमात्मा ज्ञान दी है, तो ये भ्रष्टाचार के नाम ही तुम होते हैं, तुम नहीं होते हैं। गाया जाता है संपूर्ण निविकारी दुनिया श्रेष्ठाचारी भ्रष्टाचारी अक्षर है ना। ये सब बातें हैं, बाप ही समझाते हैं। बच्चों को सिर्फ ये पक्का निश्चय हो जाए तो कि हम आत्माओं का बाप हमको पढ़ाते हैं, बाप आते ही हैं पुरुषोत्तम संगम पर, तो इसमें सिद्ध होता है कि कनिष्ठ से पुरुषोत्तम बनते हैं। ये दुनिया की कनिष्ठ तमोप्रधान हैं। इसके रव नरक कहा जाता है। अब हमको वापस जा रहे हैं, इसलिए अपने को आत्मा समझो। बाप आए हैं ले जाने के लिए, हम बाई बाई हैं, ये पक्का निश्चय कर लो। ये देह तो रहेंगे नहीं. பாபா சொல்கிறார், இங்கே குழந்தைகளாக உங்களுக்கு குழந்தை மற்றும் பரமாத்மா ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஆத்மா அழிவற்றது, மற்றபடி உடல் இங்கே விகாரத்தால் உருவாகி இருக்கிறது. அங்கே பிரஷ்டாச்சாரம் என்ற பெயரே இருக்காது. சம்பூர்ண நிர்விகார உலகம் என்று போற்றப்பட்டிருக்கிறது. சிருஷ்டாச்சாரம் மிக உயர்ந்த நிலை மற்றும் பிரஷ்டாச்சாரம் கீழான நிலை, மோசமான நிலை என்று வார்த்தைகள் இருக்கிறது. இது அனைத்து விஷயங்களையும் பாபா தான் புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை நமக்கு படிக்க வைக்கிறார் என்ற உறுதியான நிச்சயம் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். தந்தை புருஷோத்தம் சங்கம் யுகத்தில் தான் வருகிறார். இதன் மூலம் கீழான நிலையிலிருந்து புருஷோத்தமராக மாற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இந்த உலகம்தான் கீழான தமோ பிரதானத்தில் இருக்கிறது. இது பயங்கரமான நரகம் என்று கூறப்படுகிறது. இப்போது நாம் திரும்பி போக வேண்டும். ஆகையால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையை அழைத்து செல்வதற்காக தான் வந்திருக்கிறார். நாம் சகோதரன் சகோதரன் என்ற உறுதியான நிச்சயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தேகமும் இருக்கவே இருக்காது. பிறகு விகார பார்வை முற்றிலும் போய்விடும். இது மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த குறிக்கோளை மிகவும் சிலரே அடைகின்றனர். கடினம் இருக்கிறது.
बाप आए हैं हम भाई भाई को दिखाने के लिए। हम मंजिल पर बहुत थोड़े पहुंच गए हैं, मेहनत भी है, पिछाड़ी में कोई भी चीज़ याद ना है। इसको कहा जाता कर्मातीत अवस्था। ये देह भी विनाशी है, इसको भी महत्व निकल जाए। पुराने संबंध में मैं तो ना रखे, अभी तो नए संबंध में आना है। पुराना असुरी संबंध स्त्री पुरुष का कितना चीची है। बाप कहते हैं अपने को आत्मा समझो, अब वापस जाना है। आत्मा समझते रहेंगे तो फिर भी शरीर का बांध नहीं रहेगा। स्त्री पुरुष की कशिश निकलते जाएगी। लिखा हुआ भी है अकाल अंतकाल में जो श्री से मरे ऐसा चिंतन में मरे। इसके कहा जाता है अंतकाल गंगा जल मुख में ही वो कृष्ण की याद हो। भक्ति मार्ग में तो कृष्ण की याद रहती है। कृष्ण भगवान वाची कह देते हैं। ये तो बाप कहते हैं देव को भी याद ना रहे, अपने को आत्मा समझो और सब तरह से दिल ने अट जाए। பாபா இப்போது கூறுகிறார், இந்த தேகம் அழியக்கூடியதாக இருக்கிறது, இதிலிருந்து பற்றி நீக்குங்கள். பழைய சம்பந்தங்களில் பற்று வைக்காதீர்கள். இப்போது புதிய சம்பந்தம் போக வேண்டும். அது புதிய சம்பந்தத்தில் போக வேண்டும். கணவன் மனைவி என்ற பழைய அதாவது அசுர சம்பந்தம் எவ்வளவு சீச்சியாக இருக்கிறது. தன்னை ஆத்மான உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இப்போது வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆத்மா என உணர்ந்து கொண்டு இருந்தால் சரீர உணர்வும் இருக்காது. கணவன் மனைவி என்ற ஈர்ப்பு விலகி போய்விட வேண்டும். கடைசி காலத்தில் மனைவியை நினைத்து இந்த சிந்தனையில் இருந்தால் என எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் கடைசி காலத்தில் வாயில் கங்கை நீர் இருக்க வேண்டும், கிருஷ்ணன் நினைவு இருக்க வேண்டும் என கூறுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணரின் நினைவு இருக்கிறது, கிருஷ்ண பகவான் வாக்கு என்றும் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். இங்கோயே தேகத்தை கூட நினைக்க விடக்கூடாது என பாபா கூறுகிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள், மற்ற அனைத்திலிருந்து மனதை விளக்குங்கள். அனைத்து சம்பந்தங்களின் அன்பு ஒருவரின் சாக்கரியின் ஆகிவிடுகிறது. அனைவருக்கும் இனிமையானவர் மற்றும் அனைவருக்கும் பிரியமானவர் பிரியதர்ஷன் ஒருவர்தாக இருக்கிறார் என்று பாபா கூறுகிறார். सबको मीठा है और सबका माशिक भी है, माशिक एक ही है, परंतु भक्ति मार्ग के नाम कितने रख दिए हैं। भक्ति का विस्तार बहुत है। यज्ञ तप दान पुण्य तीर्थ व्रत करना, शास्त्र पढ़ना, ये सब भक्ति मार्ग की समग्र है। ज्ञान की समग्र तो कुछ भी नहीं है। ये भी तुम नोट करते हो समझाने के लिए, बाकी तुम्हारा कागज़ आदि कुछ भी नहीं रहेंगे। बाप समझाते हैं बच्चे, तुम शांति धाम में आए हैं शांति के लिए। शांति के सागर, तुम शांति के पवित्रता का वर्षा लेते हो। अभी तुम वर्षा ले रहे हो, ज्ञान भी ले रहे हो। स्टेटस सामने खड़ा है। ये ज्ञान सिवाय बाप के और कोई ना दे सकें। ये रूहानी ज्ञान है। रूहानी बाप एक ही बार आते हैं रूहानी ज्ञान देने के लिए। उनको कहते हैं पतित पावन। இப்பொழுது பிரியதர்ஷன் ஒருவர்தான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எத்தனை பெயர்கள் வைத்திருக்கிறார்கள். பக்தி மார்க்கம் மிகவும் விஸ்தாரமாக இருக்கிறது. யாகம் தவம் தானம் தீர்த்த யாத்திரைகள் விரதம் இருத்தல் சாஸ்திரங்கள் படித்தல் இவை அனைத்தும் பக்தியினுடைய விஷயங்களாக இருக்கிறது. ஞான விஷயங்கள் எதுவும் கிடையாது. இது கூட புரிய வைப்பதற்காகவே குறிப்பெடுத்திருக்கிறீர்கள். மற்றபடி உங்களுடைய காகிதம் ஒன்றும் எதுவும் தேவைப்படுவதில்லை. குழந்தைகளை நீங்கள் சாந்தி தாமத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், அமைதியாக இருந்தீர்கள் என பாபா புரிவிக்கிறார். சாந்தியின் கடலிடம் சாந்தி தூய்மையுடைய சொத்தை அடைகிறீர்கள். இப்போது நீங்கள் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஞானம் கூட எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். பதவி எதிரில் இருக்கிறது. இந்த ஞானத்தை பாபாவை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இது ஆன்மீக ஞானமாகும். ஆன்மீக தந்தை ஆன்மீக ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு முறை தான் வருகிறார். அவரை தான் பतित पावनर என்று கூறுகிறார்கள். सुबह को बच्चे को बैठ ड्रिल कराते हैं। वास्तव में किसको ड्रिल भी नहीं कहा जाता है। बाप सिर्फ कहते हैं बच्चे अपने को आत्मा समझ मुझे याद करो। कितना चाहिए तुम आत्मा हो, कहाँ से आए हो, परमधाम से। ऐसा और कोई भी पूछ नहीं सकते हैं। पारलौकिक बाप ही बच्चों को पूछते हैं, बच्चों परमधाम से आए हैं वो इस शरीर में पार्ट बजाने हैं। पार्ट बजाते बजाते अब नाटक पूरा हुआ है। आत्मा पतित बनी है तो शरीर भी पतित बन गया है। सोने में ही अलाई पड़ती है, फिर उनको गलाया जाता है। वह सन्यासी लोग ऐसा अर्थ कभी नहीं समझेंगे। वो तो ईश्वर को जानते ही नहीं। बाप को योग रखो ये हम मानते ही नहीं। बाप को सिखाए है ये और कोई सिखा ना सके। इसमें तो प्रैक्टिकल में मेहनत करनी पड़ती है। बाप को कितनी साइज का करके समझाते हैं। गाते भी हैं पतित पावन सर्वशक्तिवान, उसे ही श्री श्री कहा जाता है। और ये श्री कहा जाता तो देवताओं को उनको शोभता नहीं। उनको आत्मा और शरीर को दोनों ही पवित्र है। उनको तो कोई निर्लेप कह नहीं सके। आत्मा ही 84 जन्म लेती है।
அதிகாலையில் குழந்தைகளுக்கு ட்ரில் செய்ய வைக்கிறார். உண்மையில் இந்த ட்ரில் என்று கூட சொல்லக்கூடாது. குழந்தைகளே, தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என நினையுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. நீங்கள் ஆத்மா, நீ எங்கிருந்து வந்தீர்கள்? பரந்தாமத்தில் வந்தீர்கள். இது போன்ற வேறு யாரும் கேட்க முடியாது. குழந்தைகளே, பரந்தாமத்தில் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இந்த உடலில் நடிப்பதற்காக என பார்வைக்கு தந்தை தான் குழந்தைகளிடம் கேட்கிறார். தனது பாகத்தை நடித்து இந்த நாடகம் முடிவடையப் போகிறது. ஆத்மா தூய்மை இல்லாத இருப்பதால் சரீரம் கூட தூய்மை எழுந்து இருக்கிறது. தங்கத்தில் கலப்படம் இருந்தால் மீண்டும் அது உருக்கப்படுகிறது. அந்த சன்னியாசிகள் இது போன்ற அர்த்தத்தை ஒருபோதும் புரிய வைக்க மாட்டார்கள். அவர்கள் ஈஸ்வரனை அறியவில்லை. தந்தையை நினையுங்கள். இதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. பாபா கற்றுக் கொடுப்பது வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இதில்தான் செயல்முறையில் உழைக்க வேண்டியிருக்கிறது. பாபா எவ்வளவு எளிமையாக்கி புரிய வைக்கிறார். பதீத பாவனர் சர்வ சக்திவான் என அழைக்கப்படுகிறார். அவரை தான் ஸ்ரீ என்று கூறுகிறார்கள். மேலும் தேவதைகளுக்கு ஸ்ரீ எனலாம். அவர்களுக்கு அழகாக இருக்கும். அவர்களுடைய ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையாக தான் இருக்கிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என யாரும் கூற முடியாது. ஆத்மா தான் 84 பிறவிகளை எடுக்கிறது. ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத காரணத்தால் தலைகீழாக இருக்கிறார்கள். परंतु एक बापी हाकर राइटियस बनाते हैं, रावण अनराइटियस बनाते हैं. चित्र को तुम्हारा पास है, बाकी ऐसा 10 शीश वाले रावण को कोई होता ही नहीं. सतयुग में तो रावण है ही नहीं. ये तो क्लियर है. परंतु जो सुनने वाला होंगे वही कहेंगे ही है. सैम्पलिंग लग रहा है. कोई थोड़ा सुनेंगे, कोई बहुत सुनेंगे. भक्ति मार्ग में देखो विस्तार कितना है. अनेक प्रकार का भक्त हैं. ये फिर भी सुना है भगाते हैं. श्री कृष्ण के लिए कहते हैं ना भगाया. फिर ऐसा कृष्ण को प्यार क्यों करते हैं? पूछते क्यों हैं? तो बाप बैठ समझाते हैं कृष्ण तो फर्स्ट क्लास प्रिंस था. वे तो कितना बुद्धिमान होगा. सारे विश्व में मालिक क्या कम बुद्धिमान होगा क्या? वे उनका वजीर आदि होते नहीं. राय लेने के दरकार नहीं. राय लेकर संपूर्ण बनते नहीं. फिर राय क्या लेंगे? तुमको आधा कल्प के लिए ये राय नहीं लेंगे. பாபா சொல்கிறார், மற்றபடி இங்கு போன்ற 10 தலைகளுடைய ராவணன் யாரும் கிடையாது. சத்தியுகத்தில் ராவணன் இல்லை. இது தெளிவாக இருக்கிறது. ஆனால் யார் கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்கள் தான் இங்கு கேட்பார்கள். சிலர் குறைவாக கேட்கிறார்கள், சிலர் நிறைய கேட்கிறார்கள். பக்தி மார்க்கத்தினுடைய விசாரணை எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். பலவிதமான பக்தர்கள் இருக்கிறார்கள். மேலும் கண்ணீர்களை கூட்டிக் கொண்டு ஓடினார்கள் என்று கேட்டிருக்கிறோம். கிருஷ்ணர் கூட அவ்வாறு அழைத்து சென்றார் என்று சொல்கிறார்கள். பிறகு இப்படிப்பட்ட கிருஷ்ணன் மீது ஏன் அன்பு செலுத்துகிறார்கள்? ஏன் பூஜை செய்கிறார்கள்? கிருஷ்ணர் முதல் இளவரசனாக இருக்கிறார். அவர் இவ்வளோ புத்திசாலியாக இருப்பார். முழு உலகத்திற்கு எஜமானராக இருக்கிறார். குறைந்த புத்தி உடையவராக என்ன? அங்கே அவர்களுக்கு மந்திரி போன்ற யாரும் இருப்பதில்லை. ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆலோசனை அடைந்து தான் சம்பூர்ணமாகி இருக்கிறார்கள். பிறகு எதற்கு ஆலோசனை தேவைப்படுகிறது? நீங்கள் அரைக்கல்பத்திற்கு யாருடைய அறிவுரையும் கேட்க தேவையில்லை. சொர்க்கம் மற்றும் நரகத்தின் பெயர் கூட கேள்விப்பட்டிருக்கிறோம். இது சொர்க்கமாக இருக்க முடியாது. இங்கே நமக்கு செல்வம் இருக்கிறது, மாளிகை போன்ற அனைத்தும் இருக்கிறது. இதுவே சொர்க்கம் என கல்புத்தி உடையவர்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம். महला आदि है तो, परंतु तुम जानते हो स्वर्ग तो ही है, नई दुनिया है. स्वर्ग में तो सब सदगति होते हैं. स्वर्ग नर्क इकट्ठा थोड़ी हो सकते हैं. स्वर्ग किसको कहा जाता है, उनकी हाई कितनी है, यह सब बातें हैं तुम ही समझती हो. दुनिया तो एक ही है. नहीं को सतयुग पुरानी को कलयुग कहा जाता है. जब भक्ति मार्ग क्लास होना है, भक्ति को बाद चाहिए ज्ञान. सभी बनी हैं. ये भी बाप समझाए हैं. तुम सुख जास्ती पोते हो पाते हो. 3/4 पौना हिस्सा सुख, बाकी सवा हिस्सा दुख होते हैं. इसमें भी जब तमो प्रधान होते हैं तब दुखी जास्ती होती है. आधा तो हो ही नहीं सका. मज़ा नहीं आएगा. मज़ा तब आता है जबकि स्वर्ग का दुख और नाम निशान नहीं होगा. तब तो स्वर्ग के ही सब याद करते हैं. नई दुनिया को पुरानी दुनिया, ये बेहद का खेल है जिसको कोई जान नहीं सकता है. பாபா சொல்கிறார், சொர்க்கத்தில் அனைவரும் சத்கத்தில் இருக்கிறார்கள். சொர்க்கம் நரகம் ஒன்றாக இருக்க முடியாது. சொர்க்கம் என்று எதை கூறுகிறோம், அதனுடைய ஆயுள் எவ்வளவு என்பதையும் பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். உலகம் ஒன்றுதான். புதியவையும் சத்தியுகம், பழையது கலியுகம் எனப்படுகிறது. இப்போது பக்தி மார்க்கம் முடிய போகிறது. பக்திக்கு பிறகு ஞானம் வேண்டும். அனைத்து ஜீவாத்மாக்களும் பாகத்தை ஏற்று நடித்து தூய்மையின்றி இருக்கிறார்கள். இதையும் பாபா தான் புரிய வைக்கிறார். நீங்கள் சுகம் அதிகமாக அடைகிறீர்கள். 3/4 பங்கு சுகமும் 1/4 பங்கு துக்கமும் அனுபவிக்கிறீர்கள். இதிலும் தமோ பிரதானமாகும் போது தான் துக்கம் அதிகமாகிறது. பாக்கி பாதியாக இருந்தால் ஆனந்தம் எப்படி இருக்கும்?
சொர்க்கத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்காது எனும்போது தான் ஆனந்தம் தான் உருவாகிறது. அப்போது தான் சொர்க்கத்தை நினைவு செய்கிறார்கள். இது புது உலகம் மற்றும் பழைய உலகத்தின் எல்லையற்ற விளையாட்டாக இருக்கிறது. இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாபா பாரதவாசிகளுக்கு தான் புரிய வைக்கிறார். மற்ற அனைவரும் அரைக்கல்பமாக தான் வருகிறார்கள். அரைக்கல்பத்தில் நீங்கள் மட்டும் சூரிய வம்சி மற்றும் சந்திர வம்சத்தில் வருகிறீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். आधा कल में सिर्फ तुम सूर्यवंशी चंद्रवंशी हैं, तुम पवित्र रहते हो इसलिए तुम्हारी आयु बड़ी रहती है और दुनिया भी नहीं है। वह है एवरीथिंग न्यू हो, अनाज पानी धरती आदि सब नया। आगे चलकर तुम बच्चों को ये साक्षात्कार कराते रहेंगे तो ऐसा ऐसा होगा। शुरू में भी ऐसे ही वो है, फिर पिछाड़ी में भी होनी चाहिए। नज़दीक आएंगे तो खुशी होती रहेगी। मनुष्य बाहर देश में अपने देश में आते हैं तो खुशी हो जाते हैं। कोई बाहर में कहाँ मरते हैं तो उनको एरोप्लेन में भी अपने देश में लेकर आते हैं। सबसे फर्स्ट क्लास पवित्र धरनी भारत है। भारत ही महिमा तुम बच्चों को सिवाय और कोई नहीं जानती। वंडर ऑफ द वर्ल्ड उनका नाम है स्वर्ग। वे तो है वर्ल्ड दिखाते हैं, ये भी सब नरक है। कहाँ नरक का वंडर्स, कहाँ स्वर्ग का रात दिन का फ़र्क रहता है। नरक का वंडर्स भी बहुत मनुष्य देखते जाते हैं। कितने देर के मंदिर हैं, वहाँ तो मंदिर होते नहीं। नेचर क्लाइमेटिस रहती है, नेचर ब्यूटी रहती है। मनुष्य बहुत थोड़े होते हैं, सुगंध आदि भी दरकार नहीं रहती है। हर ये को अपना अपना फर्स्ट क्लास बगीचा रहता है, फर्स्ट क्लास फूल होते हैं। वहाँ भी हवा भी फर्स्ट क्लास होंगी। गर्मी आदि कमी तंग नहीं करेगी। सदैव हमारी मौसम रहेगा, बाहरी मौसम रहेगा। अगरबत्ती की दरकार नहीं। स्वर्ग का तो नाम सुनते ही मुख में पानी हो जाता है। அரைக்கல்பத்தில் நீங்கள் மட்டுமே சூரிய வம்சம் மற்றும் சந்திர வம்சத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தூய்மையாக இருப்பதால் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கிறது. மேலும் உலகம் கூட புதியது, அங்கே அனைத்தும் புதியது. தானியம், தண்ணீர், பூமி போன்ற அனைத்தும் புதியதாக இருக்கிறது. இன்னும் செல்ல செல்ல இப்படி இருக்கும் என உங்கள் குழந்தைகளுக்கு அனைத்தும் சாட்சாத்காரமும் செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆரம்பத்தில் கூட ஏற்பட்டது, பிறகு கடைசியிலும் கூட நடக்கும். அருகாமையில் வரும்போது குஷியும் ஏற்படும். மனிதர்கள் வெளிநாட்டிலிருந்து நமது நாட்டிற்கு வரும்போது குஷி ஏற்படுகிறது. யாராவது வெளியில் எங்காவது இருந்து விட்டால் விமானம் மூலமாக நமது நாட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். எல்லாவற்றையும் விட முதல் தரமான தூய்மையிலும் தூய்மையான பூமி பாரத பூமியாகும். பாரதத்தின் பெருமை குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. உலக அதிசயம் இருக்கிறது, அதனுடைய பெயரே சொர்க்கமாகும். அவர்கள் காண்பிக்கக்கூடிய அதிசயங்கள் நரகத்தினுடையதாக இருக்கிறது. நரகத்தின் அதிசயம் எங்கே, சொர்க்கத்தின் அதிசயம் எங்கே? இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. நரகத்தின் அதிசயங்களை பார்ப்பதற்கு பல மனிதர்கள் செல்கிறார்கள். எவ்வளோ நிறைய கோயில்கள் இருக்கிறது, அங்கே கோயில் இருக்காது. இயற்கையான அழகு இருக்கிறது. மனிதர்கள் மிகவும் சிலரே இருப்பார்கள். வாசனை போன்றவருக்கு அவசியம் கிடையாது. அதாவது வாசனை, திரவம் போன்றவற்றுக்கு அவசியம் இருக்காது. ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று முதல் தரமான தோட்டம் இருக்கிறது. முதல் தரமான மலர்களும் இருக்கிறது. அங்கே வீசக்கூடிய காற்றும் முதல் தரமானதாக இருக்கும். வெயில் போன்றவை ஒருபோதும் துன்புறுத்தாது. எப்போது வசந்த காலமாகவே இருக்கும். ஊதுவத்தின் அவசியமும் இருக்காது. சொர்க்கத்தின் பெயரை கேட்கும்போது வாயில் நீர் ஊட்டுகிறது. இது போன்ற சொர்க்கத்தில் உடனே செல்வோம் என நீங்கள் கூறுகிறீர்கள். ஏனென்றால் சொர்க்கத்தை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள், நீங்கள் பார்த்து உள்ளீர்கள். இருப்பினும் இப்போது நாம் எல்லையற்ற தந்தையிடம் இருக்கிறோம். தந்தை படிக்க வைக்கிறார். இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காது என மனம் கூறுகிறது. இங்கே மனிதர்களை படிக்க வைக்கிறார்கள். பாபா சொல்கிறார், तो अभी तो हम वेद के बाप के साथ हैं, बाप पढ़ाते हैं, ऐसा चांस फिर थोड़ा ही मिलेंगे। यहाँ मनुष्य को पढ़ाते हैं, वहाँ देवता ही देवताओं को पढ़ाते हैं। यहाँ तो बाप पढ़ाते हैं, रात दिन का फ़र्क रहता है। कितनी खुशी होना चाहिए। இது போன்ற வாய்ப்பு பிறகு கிடைக்காது. இங்கே மனிதர்களுக்கு படிக்க வைக்கிறார்கள், அங்கே தேவதைகளுக்கு படிக்க வைக்கிறார்கள். இங்கே பாபா பரமாத்மா உங்களுக்கு படிக்கிறார். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. எவ்வளோ குஷி ஏற்பட வேண்டும். 84 जन्म भी सुनते तुम्हारे लिए हैं। तुम भी वर्ल्ड की हिस्ट्री जाकर भी को जानने के ही हमने अनेक बार यह राज्य लिया है, फिर रावण राज्य में आए हैं। अब है बाप कहते हैं, तुम एक जन्म पवित्र बनो तो 21 जन्म तुम पावन बनते जाएंगे। क्यों नहीं बनेंगे? परंतु माया ऐसे ही भाई बहनों को भी दाल नहीं गलती है। भाई बहन के भी दाल नहीं गलती है, कच्चे रह जाते हैं। दाल गले तब जब अपने को हाथमा समझ भाई को देखो, देव को बाण निकल जाए। ये है मेहनत सहजी बहुत है। कोई को कहेंगे बहुत डिफ़िकल्ट है तो उनकी दिल हट जाएंगे। इसलिए इनका नाम को ही सहज याद है।
ज्ञानी सहज है 84 चक्र को जानते हैं। पहले पहले बाप का ही परिचय देना है। நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து உள்ளீர்கள். நீங்கள் தான் உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளத்தை அறிந்திருக்கிறீர்கள். நாம் பலமுறை இந்த ராஜ்யத்தை அடைந்துள்ளோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துள்ளோம். பிறகு இப்போது ஒரு பிறவி தூய்மையானால் 21 பிறவிகளுக்கு தூய்மையாக இருக்கலாம் என பாபா கூறுகிறார். ஏன் ஆகக்கூடாது? ஆனால் மாயா இப்படிப்பட்டது. சகோதரன் சகோதரி என்பதில் கூட பயனில்லை, அரைக்குறையாக இருக்கிறார்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு சகோதரன் சகோதரன் என்று உணரும் போது தான் நன்மை ஏற்படுகிறது. தேக உணர்வு விலகி போய்விடும். இதுவே முயற்சியாகும். மிகவும் எளிமையாக இருக்கிறது, யாருக்காக மிக கடினமாக இருக்கிறது என கூறினால் அவருடைய மனம் விலகி போய்விடும். ஆகையால் அதன் பெயரே சகஜ நினைவு. ஞானம் கூட சகஜமானதாக இருக்கிறது. 84 பிறவிகளின் சக்கரத்தினை அறிந்து கொள்ள வேண்டும். முதலில் பாபாவின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பாபாவின் நினைவினால் தான் ஆத்மாவுடைய துரு நீங்குகிறது என்று பாபா கூறுகிறார். बाकी यहाँ से आत्मा का जंग उड़ जाएगी और पवित्र दुनिया का वर्षा पाएगी। पहले बाप को याद करो। भारत को प्राचीन योग भी कहते हैं, जिसको भारत को विश्व का भाषाई मिलती है। प्राचीन कितने वर्ष हुए हैं तो लाखों वर्ष कहते हैं। तुम जानते हो 5000 वर्ष का भी बात था। वही राजयोग फिर से ही बाप सिखलाते रहते हैं। इसको मूंझने की दरकार ही नहीं। पूछा जाता है तुम आत्माओं का निवास स्थान कहाँ हैं? तुम कहेंगे हमारा निवास स्थान है ब्रिकटी। तो आत्मा को ही देखना पड़े। यह ज्ञान तुम्हारे अभी मिलता है, फिर यह ज्ञान दरकार ही नहीं रहती। मुक्ति जीवन मुक्ति तो मिला है खलास। मुक्ति वालों को भी अपना समय पर जीवन मुक्ति में आकर सुख पाएंगे। सब जीवन मुक्ति में आते हैं वाया मुक्ति। यहाँ तो आएंगे शांतिधाम और कोई दुनिया में रहता नहीं। ड्रामा अनुसार सबको वापस घर जाना है। முதலில் பாபாவை நினையுங்கள். பாரதத்தின் பழமையான யோகம் என்கிறார்கள். இதன் மூலமாக பாரதத்திற்கு விஸ்வத்தினுடைய ராஜ்யத்தை பதவி கிடைக்கிறது. பழமை என்றால் எத்தனை வருடங்கள்? லட்சக்கணக்கான வருடங்கள் என்கிறார்கள். 5-6 வருடங்கள் நீங்கள் அறிவீர்கள். அதே ராஜயோகத்தை மீண்டும் பாபா கற்பித்துக் கொண்டிருக்கிறார். இதில் குழப்பமடைய எதுவுமே கிடையாது. ஆத்மாக்களுடைய உங்களுடைய இருப்பிடம் எங்கே என கேட்கப்படுகிறது. நம்முடைய இருப்பிடம் பூர்வ மத்தியில் என கூறுகிறார்கள். எனவே ஆத்மாவை தான் பார்க்க வேண்டும். இந்த ஞானம் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பிறகு அங்கே ஞானத்தின் அவசியம் இருக்காது. முக்தி ஜீவன் முக்தி பெற்றுவிட்டால் முடிந்தது. முக்தியில் இருப்பவர்கள் கூட தனது நேரத்தில் ஜீவன் முக்தியில் வந்து சுகம் பெறுகிறார்கள். அனைவரும் முக்தி வழியாக ஜீவன் முக்தியில் வருகிறார்கள். இங்கிருந்து சாந்தி தாமத்துக்கு செல்கிறார்கள். வேறு உலகம் எங்கும் கிடையாது. நாடகப்படி அனைவரும் திரும்பி போக வேண்டும். விநாசத்திற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு செலவு செய்து கொண்டு அணுகளை தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சும்மா வைப்பதற்காக செய்ய மாட்டார்கள் என்று பாபா கூறுகிறார். विनाश की तैयारी हो रही है, इतना खर्च कर रहे हैं, बॉम्ब्स को बनाते हैं, ये रखने के लिए थोड़ी है। सतयुग त्रेता में तो चीज़ें होती ही नहीं हैं। अब है 84 जन्म पूरे हुए, हम ये शरीर छोड़ घर जाएंगे। दीपमाला पर सब नए नए हैं, अच्छे अच्छे कपड़े पहनते हैं। तुम आत्मा भी नहीं बनती है, ये तो भेद के बात है। आत्मा पवित्र बनने के शरीर भी फर्स्ट क्लास मिलता है। ये समय आर्टिफिशियल पेशेंट कहता है। पाउडर आदि लगाकर खुशबू खूबसूरत बन जाते हैं, तभी तो नेचुरल ब्यूटी होती है। आत्मा एवर ब्यूटीफुल बन जाती है, ये तो तुम जानते हो। स्कूल में सब एक जैसा नहीं होते हैं। तुम भी पुरुषार्थ करते हो, हम ऐसा लक्ष्मी नारायण बनते हैं। பாபா சொல்கிற சத்தியுகம் திரத்தாவில் இந்த பொருட்கள் இருக்காது. இப்போது 84 பிரிவுகள் முடிவடைந்து விட்டது. நாம் இந்த உடலை விட்டு வீட்டுக்கு செல்கிறோம். தீபாவளி அன்று அனைவரும் புது புது துணிகள் அணிகிறார்கள், ஆடைகள் அணிகிறார்கள். ஆத்மாக்களாகிய நீங்களே புதியதாக இருக்கிறீர்கள். இது எல்லையற்ற விஷயம். ஆத்மா தூய்மையாவதால் சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிறது. இந்த நேரத்தில் செயற்கையாக அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். பவுடர் போன்றவற்றை பூசிக்கொண்டு அழகு காட்டுகிறார்கள். அங்கே இயற்கையாகவே அழகு இருக்கிறது. ஆத்மா எப்பொழுதும் அழகாகி விடுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பள்ளிக்கூடத்தில் அனைவரும் ஒன்று போல இருக்க மாட்டார்கள். நீங்களும் முயற்சி செய்கிறீர்கள். நாம் இது போல லட்சுமி நாராயணாக மாற வேண்டும். ये है तुम्हारा ईश्वरीय कुल, तो होता है फिर होता है सूर्यवंशी चंद्रवंशी घराना। तुम ब्राह्मणों का राजा ही नहीं है। तुम अभी संगम पर हो। कलयुग में सब राजा ही, अब राजा ही है ही नहीं, बल कोई राजा ये रह भी जाते हैं फिर भी कभी होते ही नहीं। अब तुम ये बनने के लिए पुरुषार्थ कर रहे हो, देखेंगे। हम आत्मा का बाय बाय है और वह है बाप। बाप कहते हैं 1-2 को बाय बाय देखो। तीसरा नेत्र ज्ञान का तो मिला हुआ है। तुम आत्मा कहाँ निवास करती है? आत्मा बाय पूछता है, आत्मा कहाँ रहती है? तो कहेंगे यहाँ ब्रिकटी में। ये तो कॉमन बात है। एक बाप का सिवाय कुछ भी याद ना आए।
पिछाड़ी में तो शरीर भी ऐसा बाप की याद में छूटे। ये प्रैक्टिस पक्की करनी चाहिए। இது உங்களுடைய ஈஸ்வரிய குலம், பிறகு சூரிய வம்சம், சந்திர வம்ச குலம் வருகிறது. பிராமணர்களை உங்களுக்கு ராஜ்ய பதவி கிடையாது. இப்போது நீங்கள் சங்கமயுகத்தில் இருக்கிறீர்கள். கலியுகத்தில் ராமராஜ்யம் பதவி கிடையாது. கலியுகத்தில் ராமராஜ்ய பதவி இல்லை. யாராவது இப்போ ராஜ்ய பதவியில் இருக்கலாம், இல்லை என்பதும் ஒருபோதும் இல்லை. இப்போது நீங்கள் இதுபோல் மாறுவதற்கான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள் சகோதரனாக இருக்கிறோம். நாம் அவர் தந்தையாக இருக்கிறார். ஒருவர் மற்றவரை சகோதரன் என்று பாருங்கள் என பாபா கூறுகிறார். ஞானத்தினுடைய மூன்றாவது கண் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? ஆத்மா கேட்கிறார். ஆத்மா எங்கே வசிக்கிறது? இங்கே பூர்வ மத்தியில் என கூறுகிறீர்கள். ஒரு பாபாவை தவிர வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. கடைசியில் கர்மத்தை சரீரத்தை கூட இது போன்ற பாபாவின் நினைவில் விட வேண்டும். பாபா சொல்கிறார், கடைசியில் சரீரத்தை கூட பாபாவின் நினைவில் தான் விட வேண்டும். இந்த முயற்சி உறுதியாக்கி கொள்ளவே வேண்டும் என்று கூறுகிறார். அச்சா, धारणे के आगे मुख्य सार। सतयुग में फर्स्ट क्लास सुंदर शरीर प्राप्त करने के लिए अभी आत्मा को पावन बनना है, कट उतार देनी है, आर्टिफिशियल पेशेंट नहीं करना है। சத்தியுகத்தில் முரத்தரமான அழகான உடலை அடைவதற்கு இப்போது ஆத்மாவை தூய்மையாக்க வேண்டும், துருவை நீக்க வேண்டும், செயற்கையாக அழகைப்படுத்தி கொள்ள தேவையில்லை. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார், எவர் पवित्र बनने के लिए प्रैक्टिस करनी है कि एक बाप के सिवाय कुछ भी याद ना आए, ये देह भी புலி உயி ஹே பாய் கி திருஷ்டி நேச்சுரல் பக்கி ஹோ. சதா தூய்மையாவதற்கு ஒரு பாபாவை தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். இந்த தேகத்தை கூட மறந்து இருக்க வேண்டும். சகோதரன் என்ற பார்வையை இயற்கையாகவே உறுதியாக்கி கொள்ள வேண்டும். वरदान, शुभ भावना शुभ कामना के सहयोग से आत्माओं को परिवर्तन करने वाली सफलता संपन्न भव. शुभ भावना शुभ कामना के सहयोग से आत्मा को परिवर्तन करने वाली सफलता संपन्न भव. நல்லாசை மற்றும் நல்விருப்பங்களின் ஒத்துழைப்பால் ஆத்மாக்களை மாற்றுவதற்காகி முழுமையாக வெற்றி பெறக்கூடியவராக ஆகுக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். जब किसी के भी कार्य में सर्व ब्राह्मण को बच्चे का संगठित रूप में अपने मन की शुभ भावनाओं को और शुभ कामनाओं का सहयोग देते हैं तो इस सहयोग से वायुमंडल का किला बन जाता है जो आत्माओं का परिवर्तन कर देता है. जैसा 5 उंगलियों का सहयोग से कितना भी बड़ा कार्य सहज हो जाता है, ऐसा ही हर एक ब्राह्मण बच्चे का सहयोग सेवा में सफलता संपन्न बना देता है. सहयोग की रिजल्ट सफलता है. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு செயலையும் பிராமணர் குழுவாகி நமது நல்லாசை மற்றும் நல்விருப்பம் எனும் ஒத்துழைப்பு தருவதனால் வாயுமண்டலம் கோட்டையாகி விடுகிறது. அதுவே ஆத்மாக்களை மாற்ற வல்லதாக இருக்கிறது. 5 விரல்கள் இணைவதால் எவ்வளவு பெரிய செயலும் சுலபமாக போன்ற ஒவ்வொரு பிராமணரின் ஒத்துழைப்பு சேவையில் முழு வெற்றி பெற செய்கிறது. ஒத்துழைப்பின் பயனை வெற்றியாக இருக்கிறது. அதால் ஸ்லோகன், कदम कदम में पद्मों की कमाई जमा करने वाला ही सबसे बड़ा धनवान है. कदम कदम में पद्मों की कमाई जमा करने वाला ही सबसे बड़ा धनवान है. ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார். ஒவ்வொரு அடியிலும் பன்மடங்கு வருமானம் சேமிப்பவரே அனைவரும் மிகப்பெரிய செல்வந்தராக ஆவார். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.